வேலூர் மாவட்டம் பரதராமி பகுதியில் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில். ஜான்சன், உங்கள் விவரம். வேலூர் மாவட்டம் தமிழக ஆந்திரா எல்லையில் உள்ள பரதராமி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் அதிக மா விவசாயிகள் விவசாயம் செய்து வரும் நிலையில இந்த ஆண்டு அதிக அளவில் மா விளைச்சல் இருந்ததாலும் உரிய விலை கிடைக்காததாலும் ஆந்திராவில் தமிழக மாங்காய்களுக்கு தடை விதித்ததாலும் மா விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தமிழக அரசு மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மா விவசாயிகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில பரதராமி பகுதியில அனைத்து வணிகர் சங்கம் சார்பில் இன்று ஒரு நாள் கடை அடைப்பு நடைபெற்றது. இதுல 100க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டு இருந்தது. இதனால் மக்கள் நடமாட்டம் குறைந்து வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் பாதுகாப்பு பணியில் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு நஷ்டத்தை ஈடு செய்யவும் உற்பத்தியாகி தேங்கி கிடக்கும் மாங்காய்களை தமிழக அரசு டன் ஒன்றுக்கு 4000 மானியம் வழங்க வேண்டும் என்றும் ஆதார விலையாக 15,000 நிர்ணயிக்க வேண்டும் என்றும், மேலும் பிரதான பிரச்சனையாக இங்கு மாக்கூழ் தொழிற்சாலை இல்லாததால் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதால் உடனடியாக வேலூரில் ஒரு மாக்கூழ் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கடையெடுப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கோபால், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான்சன்.